நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்றீங்கன்னா, உங்களுக்கு கண்டிப்பா வந்து ஃபண்ட் மேனேஜர்னா யாருன்னு தெரிஞ்சிருக்கும். ஆனா ஃபண்ட் மேனேஜர் வந்து எப்படி வந்து ஒரு ஃபண்ட வந்து டிசைட் பண்ணுவாரு, எப்ப வந்து செல் பண்ணுவாரு, எப்ப பை பண்ணுவாருன்னு உங்களுக்கு கண்டிப்பா வந்து தெரியாது. மேனேஜர்னா யாருன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ ஃபண்ட் மேனேஜர்னா வந்து செபி கீழ வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. இவங்க வந்து ஹைலி எக்ஸ்பீரியன்ஸ்டு பெர்சனா வந்து இருப்பாங்க. இவங்களோட ரோல்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபண்ட வந்து பை பண்றது, செல் பண்றது, ரிஸ்க் மேனேஜ்மென்ட் பண்றது, அண்ட் போர்ட்ஃபோலியோ வந்து மேனேஜ் பண்றது, இந்த மாரி வேலைலாம் வந்து ஃபண்ட் மேனேஜர் வந்து பார்ப்பாங்க. இப்ப இந்த ஃபண்ட் மேனேஜர் வந்து எப்படி ஒரு ஃபண்ட வந்து டிசைட் பண்றாரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து பார்க்கலாம். ஒன் வந்து செலக்ஷன். இதுல ஃபண்ட் மேனேஜர் என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா, நிறைய கம்பெனிஸை வந்து சூஸ் பண்ணி அதுல இருக்கிற பெஸ்ட் கம்பெனிஸ் எல்லாம் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாரு. ஸோ ஸ்டெப் 2 வந்து ஸ்கிரீனிங். இதுல வந்து மார்க்கெட் கேப், ஃபினான்ஷியல் ஹெல்த் அண்ட் கவர்னன்ஸ்க்கு ஏத்த மாதிரியான ஃபண்ட்ஸை வந்து ஃபில்டர் பண்ணுவார். ஸ்டெப் 3 வந்து டீப் ரிசர்ச். இதுல வந்து கம்பெனி மேனேஜ்மெண்ட், குவார்டர்லி ரிசல்ட் அண்ட் வந்து ஃபியூச்சர் பிளான்ஸ் என்னென்னு அவர் அனலைஸ் பண்ணுவார். 4 வந்து போர்ட்ஃபோலியோ கன்ஸ்ட்ரக்ஷன். இதுல வந்து செக்டாரை வந்து அலோகேட் பண்ணுவாரு. ஸோ ஸ்டெப் 5 வந்து ஸ்டாக் அலோகேஷன். இதுல வந்து ஒரு செக்டார்ல இருக்கிற கம்பெனிஸை வந்து சூஸ் பண்ணுவாரு.